யார் தாங்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றியதாக கூறினார்? பேதுரு. புறதேசத்தார் இயேசுவை என்ன செய்வார்கள்? கொலை செய்வார்கள். இயேசு யோர்தானுக்கு அக்கறையிலுள்ள தேசத்தின் வழியாய் எங்கே வந்தார்? யூதேயாவின் எல்லைகளில். இயேசு யார் மட்டுமே நல்லவர் என்று கூறினார்? தேவன். பர்திமேயு கூப்பிடுவதைக் கேட்டு மற்றவர்கள் என்ன செய்தனர்? அவனை அதட்டினார்கள். பர்திமேயு குருடன் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டது என்ன? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். எருசலேமிலுள்ள பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவை எதற்குள்ளாக தீர்ப்பார்கள்? மரண ஆக்கினை. பின்தினோர் அநேகர் எப்படியிருப்பார்கள்? முந்தினோராய். ஒரே மாம்சமாயிருப்பவர்கள் யார்? புருஷனும் மனைவியும். இயேசு எங்கே போதகம் பண்ணினார்? யூதேயாவின் எல்லைகளில். யாரைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் அதில் பிரவேசிப்பதில்லை? சிறு பிள்ளைகள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். கூப்பிட்டவன் யார்? பர்திமேயு. குணமடைந்த பின் பர்திமேயு என்ன செய்தான்? வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். மனுஷகுமாரன் எதற்காக தம் ஜீவனை கொடுக்க வந்தார்? அநேகரை மீட்கும் பொருளாய். மோசே என்ன உத்தரவு கொடுத்திருந்தார்? தள்ளுதச்சீட்டை எழுதிக் கொடுத்து அவளை தள்ளிவிடலாம். இயேசுவி நிமித்தமும் சுவிசேஷத்தி நிமித்தமும் எதையாவது விட்டவன் இம்மையிலே அடைவது என்ன? துன்பங்களோடே கூட நூடத்தனையாக இழந்ததையும் பெறுவான். மனைவியை விட்டு வேறொரு விவாகம் செய்கிறவன் யாருக்கு விரோதமாக விபசாரம் செய்கிறான்? தன் மனைவி. பரிசேயர் இயேசுவிடம் எந்த கேள்வியை கேட்டார்கள்? புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா? யாராலே எல்லாம் கூடும்? தேவனாலே. பர்திமேயு யாருடைய குமாரன்? திமேயு. நித்திய ஜீவனைப் பற்றி விசாரித்தவனிடம் இயேசு எதை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கூறினார்? சிலுவை. இயேசு அழைத்தவுடன் குருடன் எதை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடம் வந்தான்? தன் மேல்வஸ்திரம். இயேசுவை சோதிக்க வேண்டுமென்று இயேசுவிடம் கேள்வி கேட்டவர்கள் யார்? பரிசேயர். பர்திமேயு இயேசுவை எப்படி அழைத்தான்? தாவீதின் குமாரனே. இருவராயிராமலிருப்பவர்கள் யார்? புருஷனும் மனைவியும். இயேசுவின் மகிமையிலே அவருடைய இடது மற்றும் வலது பாரிசங்களில் உட்கார வேண்டிக் கொண்டவர்கள் யார்? யாக்கோபு, யோவான். இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே கூறியவன் யார்? பேதுரு.
இயேசு சிறு பிள்ளைகளை குறித்து என்ன கூறினார்? தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினதைக் கண்டு விசனமடைந்தவர் யார்? இயேசு. மோசே ஏன் மனைவியை தள்ளிவிடலாமென்ற கட்டளையை கொடுத்தார்? ஜனங்களின் இருதய கடினத்து நிமித்தம். எதின்மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கிறது? ஐசுவரியத்தின் மேல். இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டவன் எப்படி போனான்? மனமடிந்து துக்கத்தோடே. சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் ஏன் கொண்டு வந்தார்கள்? அவர் தொடும்படிக்கு. இயேசுவுக்கு முன்பாக முழங்கால்படியிட்டவன் இயேசு சொன்ன கற்பனைகளை எது முதல் கடைபிடித்து வந்தான்? சிறுவயது முதல். தம் ஜீவனை கொடுக்கும்படி வந்தவர் யார்? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் என்ன செய்யும்படி வந்தார்? ஊழியம். முந்தினோர் அநேகர் எப்படியிருப்பார்கள்? பிங்தினோராய். மனைவியை தள்ளுதச்சீட்டை எழுதிக் கொடுத்து தள்ளிவிடலாம் என்று கட்டளை கொடுத்தவர் யார்? மோசே. இயேசு கூறியதைக் கேட்டவன் ஏன் துக்கத்தோடே போனான்? மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால். ஜனங்கள் அதட்டியவுடன் குருடன் செய்தது என்ன? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எது நியாயமா என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டார்கள். புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது. யார் இரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டவர்கள் யார்? சீஷர்கள். இயேசு சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்? அவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளைப் போல எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம். புருஷனானவன் யாரோடே இசைந்திருப்பான்? தன் மனைவி. இயேசு குருடனிடம் எது அவனை இரட்சித்தது என்று கூறினார்? அவன் விசுவாசம். எருசலேமிலுள்ள பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவை யாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள்? புறதேசத்தாரிடத்தில். இயேசு தமக்கு நடக்கப்போவதை யாரிடம் கூறினார்? 12 ஆகையால் யார் இணைத்ததை யார் பிரிக்காதிருக்க கடவன்? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தவர்களை அதட்டியவர்கள் யார்? சீஷர்கள். பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்சென்றவன் யார்? பர்திமேயு. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுக்குரியது? சிறு பிள்ளைகளைப் போலானவர்கள். ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எளிதாயிருப்பது எது? ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது. யார் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. தேவன்.
யார் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள்? சிறு பிள்ளைகள். ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்தவர் யார்? தேவன். குருடன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டியவர்கள் யார்? ஜனங்கள். ஆதியிலே தேவன் மனுஷரை எப்படி சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக. இயேசுவின் வலது மற்றும் இடது பக்கங்களில் உட்கார்ந்திருப்பவர்கள் யார்? எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்கள். எரிகோவில் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த குருடன் யார்? பர்திமேயு. புறஜாதியாருக்கு அதிகாரிகள் எப்படி ஆளுகின்றனர்? இருமாப்பாய். புருஷனானவன் யாரை விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான்? தகப்பனையும் தாயையும். இயேசு பர்திமேயுவை எப்படி குணப்படுத்தினார்? உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று கூறி. தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொரு விவாகம் பண்ணுகிறவள் என்ன செய்கிறவளாயிருப்பாள்? விபச்சாரம். இயேசு தனக்கு முன்பாக முழங்கால்படியிட்டவனிடம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று யாருக்கு கொடுக்க கூறினார்? தரித்திரர். மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் செய்கிறது என்ன? விபச்சாரம். இயேசு எந்த நாளில் உயிரோடே எழுந்திருப்பார்? மூன்றாம் நாளில். யாரை இயேசு தொடும்படிக்கு அவரிடம் கொண்டு வந்தார்கள்? சிறு பிள்ளைகள். யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கும்? ஐசுவரியமுள்ளவர்கள். பெரியவனாயிருக்க விரும்புகிறவன் எப்படி இருக்க வேண்டும்? பணிவிடைக்காரனாய். புருஷன் மனைவி பற்றிய காரியத்தை குறித்து மறுபடியும் இயேசுவிடம் விசாரித்தவர்கள் யார்? சீஷர்கள். எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்கும்போது அவனுக்கு பரலோகத்தில் உண்டாயிருப்பது என்ன? பொக்கிஷம். ஊழியங்கொள்ளும்படி வராதவர் யார்? மனுஷகுமாரன். முதன்மையானவனாயிருக்க விரும்புகிறவன் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் ஊழியக்காரனாய். எருசலேமுக்கு செல்லும் போது இயேசுவின் சீஷர்கள் எப்படி இருந்தனர்? திகைத்து பயத்தோடே.